பாடல் 60. சென்ற பாடல் பாலதையே என்று முடிந்தது. இந்த பாடல் பாலிடும் என்று தொடங்குகிறது. அபிராமியின் சொல்லின் சுவை பால் போன்றது, பாலினும் இனியது என்று சொல்கிறார். அவளுடைய பாதங்கள் பனிமலர் போன்றவை. குளிர்ந்த பாதங்களை உடைய அபிராமியை உன்னுடைய பாதங்களை நீ எங்கே வைத்திருக்கிறாய்? சிவபெருமானின் தலையில் வைத்திருக்கிறாய். நான் முன்பே சொன்னேன், ஒரு ஊடலின் பொழுது அவளை சமாதானப்படுத்துவதற்காக சிவபெருமான் அவர் காலில் விழுந்து விடுகிறார். இப்பொழுது பட்டர் சொல்லுகிறார், நீ திருமாலும் மற்ற தேவர்களும் வணங்குகின்ற உயர்ந்த நிலையுடைய சிவனின் தலை மீது பாதங்களை வைத்தார். சிந்தாமணி கிரகத்தில், அதாவது அவளுடைய அரண்மனையின் 4 வாயில்களில் வேதங்கள் பாடுகின்ற இடத்தில் நீ கால்களை வைத்தாய். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய கால்களை இந்த முடை நாற்றும் நாரும் அடியேனுடைய நாயாகி அடியேனின் தலையில் வைத்திருக்கிறாய். புலால் நாற்றம் நாரும் என்னுடைய தலையின் மீது வைத்திருக்கிறாய். அதே கால்களை உன் கருணையே கருணை அம்மா. அவ்வளவு உயர்ந்தவர்களுக்கும் செய்த செயலை எனக்கும் செய்திருக்கிறாயே. நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? உன்னுடைய அருளை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று அபிராம பட்டர் நெக்குருக கேட்கிறார். மெய்யுணர்வு பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொன்னார்.